கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, என்னென்ன பெயர்ச்சி இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த 2025ஆம் ஆண்டு செய்யக்கூடிய, அதாவது கும்பராசிக்காரர் செய்ய என்னென்ன காரியங்களை துணிந்து செய்யலாம், எந்தெந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 2025 அப்படிங்கிறது செவ்வாய், அதாவது 9ஆம் நம்பர் செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். தமிழ் வருஷம் குரோதி வருஷத்துடைய ராஜா கூட செவ்வாய் தான். அப்ப முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம், முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த வருஷம். அதே போல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாகக்கூடிய வருஷம். அதே போல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகமாகக்கூடிய வருஷம். ஆக பூமியால், அதாவது பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம், விவசாயம் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், அதாவது இயந்திர மயம், புதிய இயந்திரம் கண்டுபிடிப்பு, இயந்திரமயமாகக்கூடிய அமைப்பு, அதனால் வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா உத்தியோகக்காரங்கனே செவ்வாதான். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்னா போருக்காரங்க, சண்டைக்காரங்க, யுத்தக்காரங்க இல்லையா. அப்போ நாடுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டு எப்போ பார்த்தாலும் போர் பதற்றம்ங்கிற சூழ்நிலை உருவாக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா புரட்சிக்காரகன் செவ்வாய், புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான 2025ஆம் ஆண்டு செவ்வாயோட ஆண்டாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் ஜென்மசனி. பொதுவாக 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி, சரசில் விரயச்சனியை விட, பாத சனியை விட ஜென்மசனி தான் பாதிப்பு அதிகமாக தரும். கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகணும், கர்மம் செய்யணும், இந்த மாதிரியான கெடுபலனை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு ஜென்மசனி நடந்த பொழுதுதான் சதிதேவியை திருமணம் செய்து தன்னுடைய தாரத்தை இழந்தது. அப்படியாப்பட்ட டைம். அதனால இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது இருட்டில் குண்டூசி தேடுற மாரி, இருட்டான நேரம். எந்த திசை நடந்தாலும், எப்படிப்பட்ட யோகம் இருந்தாலும் இந்த நேரத்தில் செயல்படாது ஜென்மசனியில். அதாவது ஜென்மசனி நடக்குது சின்ன குழந்தைகள்னா குழந்தை வழக்கம் முழங்கால் செலவு பண்ண வேண்டி வரும். பெரிய ஆளுங்களுக்கு கடன், கவலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையின் மோசடி நடக்கும். எல்லாருடைய சுயரூபமும் தெரிய வைக்கும், அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொருளாதார பண சம்பந்தமான தட்டுப்பாடு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜென்மசனி நடக்கும் பொழுது. மார்ச் 29ஆம் தேதி வரை வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஜென்மசனி காலம். அப்போ இந்த ஜென்மசனி மார்ச் 29 நடக்குது. அதை தாண்டினா பாதத்துக்கு வந்துடுவார். பாதசனி பிரச்சனை இல்லை, ஆனால் ஜென்மசனி தான் பிரச்சனை. அப்போ தேய்பிறை அஷ்டமியில் 2025 முழுவதுமே தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு எழுதி மையத்தை வழிபாடு செய்ய வேணும். சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கலந்த சாத்தை காகத்துக்கு வச்சுட்டு வரணும் சனிக்கிழமையில். இந்த 2025 சனியுடைய பாதிப்பு குறையும். அதுவும் குறிப்பாக ஜென்மசனி காலங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்பு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பரிகாரம் செய்ய வேணும். அதாவது கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, யாருக்காவது கருப்பு கலர் கொடை, செருப்பு தானம் செய்கிறது, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த சனியுடைய வேகம் குறையும். 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனியுடைய ஜென்மசனி முற்றிலுமாக விலகி பாதசனியாக வருவதால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையாகப்படுகிறது. பாதசனி அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். ஜென்மசனியுடைய கெடுபலன் குறைகிறது. இதுவே பெரிய விஷயம்தான். ஜென்மசனி தான் பொதுவாக ஜாதகத்தில் அஷ்டமசனி, ஜென்மசனி இது ரெண்டு தான் கடுமையான கெடுபலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ மார்ச் 29ஆம் தேதியுடைய துக்கம், துயரம், துன்பத்துடைய அளவு குறைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. வாக்கு தானம், குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், 2க்கும் 11 கூடிய குரு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ல் குரு இருக்கிறது சிறப்பானது இல்லை கோச்சாரப்படி. அதாவது தர்மர் சூதாடி வனவாசம் போனது 4ல் குரு வந்த போது தான். நாதீத்த குருன்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ உறவினர்கள், எவ்வளோ நண்பர்கள் இருந்தாலும் யாருடைய உதவியும் கிடைக்காம நாதித்து அப்படியே இருக்காங்க இல்லையா, அதான் நாதித்த குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குரு தான் இருக்கார் 4ஆம் இடத்து குருவாக. எது வரைக்கும் இருக்குன்னா மே மாதம் வரைக்கும். அப்போ மே மாதம் வரைக்கும் தேய்பிறை, அதாவது மே மாதம் வரைக்கும் வியாழக்கிழமையில் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். அதே போல் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று
வழிபாடு வியாழக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும். ஆலங்குடி ஒரு முறையாவது சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டெடுத்து சார்த்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும் மே மாதம் வரை. மே மாதத்திற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு குரு வரார். மிக அற்புதமான டைம். அப்போ உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தீரக்கூடிய டைம் மே மாதத்திற்கு பிறகு. 5ஆம் இடம் 5 9 மிஞ்சும் பொருள் தரும். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல குரு எழுந்தும்போது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பிறப்பு, கரு உண்டாத இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நினைத்த காரியம் நடக்கும். இந்த 11ஆம் இடத்த அதிபதியும் 11ஆம் இடத்த அதிபதி போய் 5ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 5ங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன், நம்ம சிந்தனைக்கு வரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி, அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 11ஆம் இடத்த அதிபதி 5க்கு வராரு அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்களா, ஈர்ப்பு விதி, இதெல்லாம் செயல்படக்கூடிய நேரம். மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, கனவுல நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிஜத்தில் நடக்கக்கூடிய அமைப்பாக ஒரு என்ன சொல்கிறது மிராக்கிள், அது அதிர்ஷ்டங்கிறத விட அற்புதம். அற்புதங்களில் நம்பிக்கை இருக்கான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற நான் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்து குரு அதிர்ஷ்ட குரு உங்கள் ராசியை 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்கள் ராசி புனிதமடைந்து நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கக்கூடிய, அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியமெல்லாம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து குரு அதிர்ஷ்ட குரு, அவர் எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான யோகத்தையும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் 5ஆம் இடத்து குரு. அப்போ மே மாதத்திற்கு பிறகு இந்த 7.5 நாட்டு சனி, பாத சனியோடைய கெடுபலன்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லை அதோடைய குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி, அதோடைய பலன்கள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தசாபுத்தின்னு வலுவாக இருந்ததுன்னா டாப்பில் தூக்கி விட்டுரும். அப்போ அதிர்ஷ்டகரமான மே மாதத்திற்கு பிறகு குரு அதிர்ஷ்ட குருவாக உங்களுக்கு செயல்பட இருக்கிறார். அடுத்ததாக கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் சித்திரை மாதம் வரைக்கும் கேது உங்களுக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்துல கேது இருப்பது நன்மை இல்லை. அப்போ சித்திரை மாதம் வரை விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் திங்கட்கிழமையிலே அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சித்திரைக்கு பிறகு, அதாவது ஏப்ரலுக்கு பிறகு, சித்திரைக்கு பிறகு கேது உங்கள் ராசி 7ஆம் இடத்துல வருகிறார். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அப்போ மனைவி, அதாவது வாழ்க்கை துணை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடும். அதில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். கேது 7ஆம் இடத்துல ஏப்ரலுக்கு பிறகு சஞ்சரிப்பதால் இந்த வருடம் முழுவதுமே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் திங்கட்கிழமையில் அருகம்புல் சாத்தி விநாயகருக்கு வழிபாடு செய்யும் போது கேதுபடுடைய கெடுபலன் குறையும். அடுத்ததாக ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் வரை. அப்போ சித்திரை மாதம் வரைக்கும் 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பேச்சை குறைக்க வேண்டும். அதாவது வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எப்போவுமே குரு வீட்டில் இருக்கார் இல்லையா, அப்போ எப்போவுமே பொருளாதாரம் தேவைக்கேற்ற பொருளாதாரம் ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பில் தான் ராகு எப்போவுமே விரிவுபடுத்தும். அப்போ ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா சுடுசொல், தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து வீண் விவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். சித்திரைக்கு பிறகு ராகு உங்கள் ராசியிலே வந்துடுவார். ஆனால் குருவோட பார்வையில் வந்துடுவார். ராசியில் ராகு குருவுடைய பார்வையில் வரார் அப்படின்னா நன்மை. ஏன்னா ராகு பேராசை கிரகம். அப்போ ராசியில் வரார் அப்படின்னா உங்களை ஆசையை தூண்டி எங்கேயோ மாட்டி விட போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா குரு 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராகு பார்வையில், குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது கோதண்ட ராகு, அதாவது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் ராகு. அப்போ ராகு குருவுடைய பார்வையோட ராசியில் இருக்கும் பொழுது நினைத்த காரியமெல்லாம் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ எதை தொட்டாலும் அதை பெரிதாக, அதாவது சொல்கிறாங்க இல்லையா, எண்ணம் உயர்வாக பெருசாக வைக்கணும் எண்ணம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக வச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக ராகு சஞ்சரிக்க போகிறார். ஆக இந்த வருடமே கேது மட்டும்தான் 8-7 செஞ்சிருக்கிறார். பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம், அதுவும் இந்த வருடத்துடைய முற்பகுதி கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை பெரிதாக இல்லை. புது முயற்சிகளை தவிர்க்கணும்.
இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு என்ன காரியம் செய்தாலும், எந்த காரியத்தை தொட்டாலும் அனைத்து தொட்டதை துலங்கும் கைராசியாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு வெற்றிகரமான ஆண்டாக வருடத்தின் பிற்பகுதி, அதாவது மே மாதத்திற்கு பிறகு வெற்றிகரமான ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.